பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதாகமத்தில் ஒரு சிறு தொகுப்பை நாம் பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டி, மோசேயால் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி மரப்பலகையால் செய்து அது மேலே பொன் தகட்டால் மூடப்பட்டு ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்ய சொன்னாரோ அது போல் செஞ்சு அந்த பெட்டி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த பெட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அதில் அவர் கையால் எழுதப்பட்ட அந்த கற்பலகையும் 10 கட்டளைகளையும் ஆரோனுடைய காஞ்ச கோல் துளிர்விட்ட அந்த கோலும் விசேஷித்தமாக தேவ தூதர்கள் இன்னும் அந்த உணவான அந்த மன்னாவையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மோசேக்கிட்ட சொல்லி இதை எடுத்து உன் சந்ததிகள் பார்க்கும்படி அதை வெயின்னு சொல்லி அதை அந்த பெட்டியில் வச்சு அதை அவங்க பாதுகாத்துட்டு வழி நடத்திட்டு வந்தாங்க. அதை சுமந்து தான் அவங்க எல்லாவற்றையும் அவங்க அந்த கானான் தேசத்தை அவங்க கைப்பற்றாங்க. அப்போ எரிகோ கோட்டையை பிடிக்க போது கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டியை அவங்க சுமந்து கொண்டு போனாங்க. கடைசியாக சாலமோனோட தேவாலயத்தில் அது வைக்கப்பட்டு இருக்கும் பொழுது தேவாலயம் இடிக்கப்பட்ட போது அந்த பெட்டி அந்த ஆலயம் அழிந்த பிறகு அந்த பெட்டி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெட்டி எங்கே போச்சு அப்படின்னும் போது அதுக்குள்ளே அப்போது அது கொள்ளையர்கள் என்ன வச்சுட்ருக்காங்கன்னா அதுக்குள்ளே மிக பெரிய விலை உயர்ந்த மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கொள்ளடித்து போயிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் மண்ணுக்குள்ளே அது இடிஞ்சதுனால மண்ணுக்குள்ளே எங்கேயோ புதைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனாலும் வேதாகமத்தில் வெளிப்படுத்தலில் யோவான் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்ட போது அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோவான் சாட்சி சொல்கிறாரு. ஆனாலும் இந்த பெட்டி எங்கே இருக்குது, பூமியில் இருக்கா பரலோகத்தில் இருக்காதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அது எங்கேயோ வச்சுருக்காரு. நிச்சயமாக நம்ம மரித்து போனாலும் அந்நிய கண்களை நம்முடைய கண்களே அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற அனைத்து பொக்கிஷங்களையும் நிச்சயமாக நம்ம பார்ப்போம். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்காரு, உன் சந்ததிகள் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு. இந்த உலக தேசத்தில் இருக்கிற அனைத்து எல்லா ஜாதியாரும் கோத்திரத்தாரும் எல்லாருடைய கண்களும் நிச்சயமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை காணும். அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் அவர்கள் காண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. நீங்களும் அதை விசுவாசிங்க, நீங்களும் நம்புங்க, நீங்களும் அதை நம்பி மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஆமேன்.